வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்கலங்கிட்டு இருக்கற? இல்லண்ணே, நான் திரு அண்ணன் அப்பா மாதிரியும் உன்னை பெத்த அம்மா மாதிரியும் நினைச்சிட்டு இருக்கேன். அப்பா எல்லார்கிட்டயும் கண்டிப்பா இருப்பாரு, ஆனா அம்மா எப்பவுமே கூட இருப்பாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க நம்மள விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தானே நீயும் எனக்கு. நீங்க 2 பேரும் என்னோட உயிர். பூஜா, இதெல்லாம் நீ சொல்லிதான் எங்களுக்கு தெரியணுமா? என்ன நீ? உங்க 2 பேரோட ஆசீர்வாதமும் நான் சாகுற வரைக்கும் எங்க இருந்தாலும் எனக்கு கிடைக்கும்னு தெரியும். நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பு என்னைக்கும் எந்த சூழ்நிலையிலும் குறையாதுன்னு எனக்கு தெரியும். யார் என்னை விட்டு போனாலும் நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு, அதனாலதான் உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு எனக்கு தோணலன்னு. உன்னை பெருமையா பேசி பிரிச்சு பார்க்க எனக்கு தோணலன்னு. என்னது கண்ணத்தோட? அண்ணே, என்ன மன்னிச்சிடுன்னு. பூஜா, எனக்கு தெரியாதா? சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். இதெல்லாம் நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? இத போய் பெருசா எடுத்துட்டு பேசுற? பூஜா, முதல்ல உன்னோட கண்ணீர் எல்லாம் தொட. இங்க பாரு, நாம எங்க இருந்தாலும் நாம அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்து தான் ஆகணும். இதை நீ வாங்கலனாலும் நானே போய் அண்ணனுக்காக வாங்கியிருந்திருப்பேன். அண்ணன் ஃபங்க்ஷனுக்கு வரும் சொன்னதே பெரிய சந்தோஷம்தான். அவருக்கு எந்த குறையும் இல்லாம மனசு நோகாம பார்த்து அனுப்பிச்சு விட்டணும். சரியா? இங்க பாரு, இந்த வேட்டி சட்டைய நீ தான் வாங்கியிருக்கன்னு அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அண்ணனுக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச கோவம் கூட கரைஞ்சு போயிடும். ஆமா பூஜா, இந்த தாலி பெருக்கி போடுற ஃபங்க்ஷன் மூலமா மறுபடியும் நம்ம குடும்பம் ஒண்ணு சேர போகுது. அதை நினைச்சு நம்ம எல்லாருமே சந்தோஷம் தான் படணும். வரவங்களை நல்லபடியா கவனிக்கணும், எந்த குறையுமே இருக்க கூடாது. நீ சந்தோஷமா இருக்கிறத பார்த்து திருமாமாவும் முழுசா மனசு மாறணும். புரிஞ்சுதா? சரி, இந்த மாதிரி கண் கலங்குறத விட்டுட்டு நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷனை நினைச்சு சந்தோஷமா இரு. எல்லாத்தையுமே நாங்க பாத்துக்கிறோம். பூஜா, இப்படி ஒரு அண்ணன் அண்ணி கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். என் கண்ணே பற்றும் போல இருக்கு. உங்க எல்லாருக்கும் நாளைக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் சுத்தி போடணும். ஆமா மனோன்மணி, நீ சுத்தி போடுறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்க. இங்க பாரு, நிறைய வேலை கிடக்கு. இப்படி பேசிட்டு இருந்தா மத்த வேலையெல்லாம் யார் பாப்பா? மாடி செல்வி, யாராரு கூப்பிடணுமோ அவங்கள எல்லாம் கூப்பிட்டு சொல்லிடுமா? சரிப்பா, நான் சொல்லிடுறேன். சரிம்மா. மா, கற்பகம், எங்க போயிட்டு வரீங்க எல்லாரும்? நாங்க எங்க போயிட்டு வந்தா உங்களுக்கு என்ன? தேவையில்லாத விஷயத்துல எதுக்கு அனாவசியமா தலையிடுறீங்க? இது தேவையில்லாத விஷயம்லாம் இல்ல அண்ணி, தேவையான விஷயங்கிறதுனால தான் நாங்க கேக்குறோம். சொல்லுங்க, எங்க போயிட்டு வரீங்க? அதை தெரிஞ்சுக்கிட்டு என்னமா பண்ண போற? முதல்ல எங்க போயிட்டு வரீங்கன்னு சொல்றீங்களா இல்லையா? இது பாருங்க, உங்களுக்கு அவசியம் இல்லாத விஷயத்துல நீங்க தலையிட வேண்டாம். உங்க வேலையை மட்டும் பாருங்க. பாத்தியாமா எவ்வளவு விதண்டாவதமா பேசுறாங்க நம்ம கிட்ட? இதுலயே தெரியல இவங்க அந்த வேலு செல்வி வீட்டுக்கு தான் போயிட்டு வந்திருக்காங்க. சரி, உண்மையை சொல்லுங்க, அவங்க வீட்டுக்கு தானே போயிட்டு வரீங்க? ஆமா, அங்கதான் போயிட்டு வரோம். அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு இப்போ என்னவா? யாரு கேட்டு நீங்க எல்லாரும் இப்ப அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்க? யார கேட்கணும்? ஏன் புள்ள வீட்டுக்கு நான் போறதுக்கு நான் யார கேட்கணும்? ஆஹா, கரெக்டா சொன்ன கற்பகம். ஒரு வார்த்தையா இருந்தாலும் திரு வார்த்தையா சொன்ன. மாப்பிள்ள, உங்க காதுல உரக்க கேட்டுச்சா இல்லையா? கேட்டீங்களாங்க? அவங்க பையன் வீட்டுக்கு போயிட்டு வராங்களாம். நான் சொன்னப்போ நீங்க என்கிட்ட அடிச்சு சொன்னீங்க. இப்ப உங்க காதாலேயே அவங்க பேசுனதை கேட்டீங்கல்ல, நீங்க என்ன பண்ண போறீங்க? திரு, இவங்க கிடக்குறாங்க. நீ எப்பப்பா வந்த? ஒரு நிமிஷம் இரு. மா, அதை கொடுங்க. இந்தாப்பா திரு. இந்தா திரு, எடுத்துக்க. ஒரு நிமிஷம் அம்மா, நானும் வீட்டில் தான் இருக்கேன்.
பாலாவும் வீட்டில் தான் இருக்கான். நீங்க எல்லாரும் எங்க போயிட்டு வரீங்க? சொல்றேன். நீ முதல்ல இந்த ஸ்வீட் எடுத்து சாப்பிட. நீ தான் சாப்பிடணும். சாப்பிடு. இந்தா எடுத்துக்கோடா. மாப்ள, நேத்து மாமா கேட்கும் போது நீ கோவமா பேசிட்டு போனப்ப நான் கூட என்னவோ ஏதோன்னு நினைச்சேன். ஆனா நீ மனசு மாறி எல்லாத்தையும் ஏத்துப்பேன்னு நாங்க கனவுல கூட நினைக்கல. உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்ள. என்ன சொல்றீங்க? என்னடா எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற? நடந்தது எல்லாமே எங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? திரு என்னடா? டேய், தான் ஆடாட்டாலும் தன் தசை ஆடுன்னு சொல்லுவாங்க. அதான் நீ இன்னைக்கு ரோட்ல வேலுவ அடிச்சவங்கள போட்டு வெளுத்துட்டியாமே, கேள்விப்பட்டேன்டா. தம்பி, நீ செஞ்சது 100க்கு 100 சரிடா. எப்படிடா நம்ம வேலுவை விட்டு கொடுக்க முடியும்? கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதான்டா இன்னைக்கு அந்த தெய்வம் உன்னையும் அவனையும் சேர்த்து வச்சிருக்கு. மனசுக்கு எவ்வளவு திருப்தியா இருக்கு தெரியுமா? இவ்வளவு சீக்கிரம் நம்ம எல்லாம் ஒண்ணு சேருவோம்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. அது மட்டும் இல்லடா, அதோட நம்ம பூஜாவுக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு நீ வரேன்னு சொல்லியிருக்கியா? அது எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. எங்க யாருக்குமே கையும் ஓடல காலும் ஓடல. அதோட நான் கும்பிட்ட தெய்வம் எதுவும் என்னை கைவிடலடா. என் பிள்ளைங்களை ஒன்று சேர்த்துடுன்னு நான் வேண்டாத நாள் இல்லை. இன்னைக்கு அந்த தெய்வம் தான் கண்ணு திறந்து பார்த்துருச்சு. என் பிள்ளைங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஏங்க, நம்ம குடும்பம் ஒன்று சேர்ந்துருச்சுன்னா காணிக்க போடுறதா காசு முடிஞ்சு வச்சிருந்தேன்ல, என் வேண்டுதல் நிறைவேறிடுச்சுங்க. திரு, என்னப்பா எதுவும் பேசாம நிக்கிற? டேய், அக்கா. என்னடா உடம்புக்கு எதுவும் முடியலையா? கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் அந்த வீட்டுக்கு தான் போயிட்டு வந்திருக்கீங்க. அது ஒண்ணு இல்லடா. நேத்து நாங்க கேட்டப்போ நீ சம்மதிக்கல. இருந்தாலும் நாங்களும் ஒன்ன மாதிரி தானே, எங்க மனசும் கேட்கல. அதான் உனக்கு தெரியாம பூஜாவை போய் பார்த்து தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனையாவது நல்லபடியா முடிச்சிடலான்னு பேசுறதுக்காக போனோம். உன்கிட்ட சொல்லாம போனது தப்புதான், மன்னிச்சிடுறா. ஆனா பூஜா உன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது ஃபோன்ல நீ அவளுக்கு சம்மதம் சொல்லியிருக்க. அப்ப நாங்களும் அங்கதான் இருந்தோம். வேலுவும் அங்கதான் இருந்தா.